தளபதி ஒரு பக்கம், கமல்ஹாசன் ஒரு பக்கம் மாறி மாறி செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. 2 பேருமே இந்த நம்பர் 1 இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது நேற்று 2024 ஜூன் 22ஆம் தேதி தளபதி அவர்களோட பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தளபதி அவர்களோட பிறந்தநாள் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனால் 20, 21, 22 இந்த 3 நாளும் வந்து தளபதி அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்காக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் வந்து ரொம்ப டவுனாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியன் 2 திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அப்படி சொல்லி அப்டேட்டே வரல அப்படி சொல்லி லைக்கா நிறுவனத்தை ரசிகர்கள் திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக இன்னைக்கு வந்து ஒரு 10:30 வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்தியன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இந்தியா அளவில் நம்பர் 1 இடத்துல வந்து கமல்ஹாசன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா வந்து கல்கி திரைப்படம் வித் இந்தியன் 2 இந்த 2 திரைப்படத்தையும் சேர்த்து கமல்ஹாசன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நம்பர் 1 இடத்துலையும், அதுக்கப்புறமா வந்து அண்ணா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும், அதை தொடர்ந்து வந்து தளபதி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும், அப்புறம் வந்து கோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் வந்து இந்தியா அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஹேஷ்டேக் வந்து நம்பர் 1 இடத்துலையும், ட்ரெண்டிங் இந்தியா அளவில் வந்து நம்ம தளபதி கோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் இருக்குது. ஸோ கமல்ஹாசனும் நம்ம தளபதியும் வந்து இன்டர்நெட்டை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள்.